காஞ்சிபுரத்தில் உள்ள தேவராஜ பெருமாள் கோயில் 4ஆம் நாள் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேவராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி மாத பிரமோற்சவ திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இத்திருவிழாவின் 4ஆம் நாளையொட்டி 9 தலை நாகத்துடன் கூடிய வெள்ளி தங்கசேச வாகனத்தில் தேவராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பரமக்குடியை அடுத்த யமனேஸ்வரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரமோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவையொட்டி வரதராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமணிந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளினார். இதனையடுத்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வைகாசி விசாக தினத்தை முன்னிட்டு ராஜகோபாலசாமி கோயிலில் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோல மன்னார்குடி கோபிநாத பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பாமணி ஆற்றங்கரையில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த உதய கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் கமுதி அருகே பருவமழை பெய்ய வேண்டி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை சுமந்து சென்றனர். புதுக்கோட்டை கிராமத்தில் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலில் வைகாசி பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பருவமழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து கொண்டு முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று கண்மாயில் கரைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த திருக்கருக்காவூர் கற்பரட்சாம்பிகை கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கற்பரட்சாம்பிகை கோயில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக கட்டுத்தேர் தேரோட்டம் நடைபெற்றது. இத்தேரினை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.